மோகன்லாலோட திருஷ்யம் 3 மூவில இருந்து ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. மூவி ஏப்ரல்ல ரிலீஸ் ஆக போகுது. அண்டு மோகன்லாலோட அடுத்த மூவில மீரா ஜாஸ்மின் நடிக்கிறாங்க. அவங்களோட பர்த்டே ஸ்பெஷலாக ஒரு புது போஸ்டர் இப்போ ரிலீஸ் ஆயிருக்கு. ராதிகாவோட தாய்க்கிழவி படம் February 27 ரிலீஸ் ஆக போகுது. இதை அஃபிஷியலாக இப்போ அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. இந்த படம் February 20 ரிலீஸ் ஆகிறதா இருந்துச்சு. போஸ்ட்பாண்ட் ஆகி February 27க்கு இப்போ போயிருக்கு. ஹரிஷ் கல்யாணோட தசமக்கான் மூவிக்கான ஃபர்ஸ்ட் சிங்கிள் February 17 ரிலீஸ் ஆக போகுது. மூவியும் சீக்கிரமே ரிலீஸ் ஆகிட்டோம். சிவகார்த்திகேயனோட SK26 மூவிக்கான ஃபர்ஸ்ட் லுக் நாளைக்கு வரப்போகுது. இன்னைக்கு மார்னிங் போட்ட வீடியோல சொன்ன மாதிரி RKFயோட அடுத்த படம் இதான். சிவகுமார் முருகேசன் டைரக்ஷன்ல கமலஹாசன் ப்ரொடியூஸ் பண்றாரு. சிவகார்த்திகேயன் லீடா பண்றாரு. ஜனநாயகன் படம் February 19 இல்ல 20 ரிலீஸ் ஆக வாய்ப்பு இருக்கிறதா நியூஸ் வந்திருக்கு அப்படின்னு ஆல்ரெடி சொல்லியிருப்பேன். ஆனா இன்னும் சென்சார் அப்டேட் வராததுனால February 19 இல்ல 20 படம் வராது. இப்ப அடுத்த என்ன நியூஸ் வந்திருக்குன்னா February 27 இந்த படம் வர வாய்ப்பு இருக்கு. ஒருவேளை February 27 இந்த படம் வரல அப்படின்னா ஜூன் மாசத்துக்கு படம் தள்ளி போயிட்டு அப்படின்னு சொல்லப்படுது. ஏன்னா February முடிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா விஜய் எலெக்ஷனுக்கான வேலையில இறங்கிடுவாரு. சோ அதனால சம்மர்ல படத்தை ரிலீஸ் பண்ண முடியாது. சோ Februaryல படம் வரல அப்படின்னா படம் ஜூனுக்கு தான் தள்ளி போக வாய்ப்பு அதிகம்னு சொல்லப்படுது. படம் ரிலீஸ் ஆகுதான்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். Februaryல வருதா இல்ல ஜூன்ல வருதானே. ஆர்ஜே பாலாஜி இப்போ கருப்பு படத்தோட ரிலீஸ் பத்தி சொல்லியிருக்காரு. என்னன்னா படம் சம்மர்ல ரிலீஸ் ஆயிடுன்னு ஆர்ஜே பாலாஜி இப்போ அபிஷியலா கன்ஃபார்ம் பண்ணிட்டாரு. எலெக்ஷனுக்கு அப்புறம் ரிலீஸ் ஆகுங்கிறதே மென்ஷன் பண்ணிட்டாரு. அண்ட் மூவி ரெடி ஆயிடுச்சு, படத்தையும் பார்த்தாச்சு, படம் சூப்பரா வந்திருக்கு. கண்டிப்பா எல்லா ஃபேமிலி ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்குங்கிறதையும் அவர் சொல்றாரு. சம்மர்ல எந்த டேட்ல வரப்போகுதுன்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம். மோஸ்டா படம் ஏப்ரல்ல வர வாய்ப்பு இருக்குன்னு சொல்லப்படுது. அனௌன்ஸ்மெண்ட் வந்தா நான் சொல்றேன். சிங்கம் மூவிக்கான வசூலா கேட்டிருக்காரு. 84 கோடி கிட்ட இந்த படம் வசூல் பண்ணிருக்கேன். நண்பேண்டா படம் ஹிட்டா ஃபிளாப்பான்னு கேட்டிருக்காரு. இந்த படம் அந்த அளவுக்கு பெருசா போகல. அரசன் மூவி அப்டேட்டே கேட்டிருக்காரு. அரசன் படம் பொறுத்த வரைக்கும் ஃபர்ஸ்ட் ஷெட்யூல் ஷூட்டிங் முடிச்சிட்டாங்க. அடுத்த ஷெட்யூல் இன்னும் ஸ்டார்ட் ஆகல. ஸோ அதான் அடுத்து வர வேண்டிய அப்டேட். அந்த அப்டேட் வந்தா நான் சொல்றேன். அடியா படம் எந்த மாதிரி பெர்ஃபார்ம் பண்ணிச்சு. ஜிவி பிரகாஷோட டாப் 10 மூவிஸ்க்கான வசூலை கேட்டிருக்காரு. ஜிவி பிரகாஷ் மூவிஸ்க்கான வசூல் அந்த அளவுக்கு பெருசா இல்ல. அடியா படம் டீசெண்டா போச்சு. இதுக்கான லிஸ்ட் நான் தேடிக்கிட்டு தான் இருக்கேன். இதை பத்தி லிஸ்ட் ஒன்றும் பெருசா கிடைக்கல வீடியோ போடுற அளவுக்கு. லிஸ்ட் இருந்தால் தான் நான் வீடியோ போட முடியும். இதை பத்தி காஞ்சனா 4க்கான அப்டேட் மோஸ்டா சம்மர்ல வரும். இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். இதை பத்தி நான் லிஸ்ட் எடுக்கிறேன். கண்டென்ட் ஸ்ட்ராங்கா இருந்துச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். ரஜினி கமல் காம்போ மூவில ரஜினியோட சம்பளம் சொன்னீங்க, கமலோட சம்பளம் ஏன் சொல்லல அப்படின்னு கேட்டிருக்காரு. கமலோட சம்பள டீடைல்ஸ் இன்னும் வரல. மோஸ்டா அவருக்கு ஷேரா போகத்தான் வாய்ப்பு அதிகம். ரஜினிக்கு தான் சம்பளம். தாய்க்கிழவி மூவி இன்னும் ரிலீஸ் ஆகல. ஆனா SK26 மூவிக்கான ஒர்க் எவ்வளவு ஃபர்ஸ்டா போகுது அதை பத்தி கேட்டிருக்காரு. தாய்க்கிழவி படத்தை டைரக்டர் முடிச்சு கொடுத்துட்டாரு. சோ அதை ரிலீஸ் பண்றது ப்ரொடியூசரோட வேலை, டைரக்டரோட வேலை இல்ல. டைரக்டர் அடுத்த படத்துக்கு மூவ் ஆகிட்டாரு. இதை பத்தி நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஜனநாயகன் தமிழ், தெலுங்கு, ஹிந்தில தான் ரிலீஸ் ஆகும். வாரணாசி மூவிக்கான அப்டேட்டை கேட்டிருக்காரு. இதை பத்தி நான் ஒரு தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். இலக்கிய படத்தோட ரிலீஸ் பத்தி கேட்டிருக்காரு. இதை பத்தியுமே நான் தனி ஷார்ட்ஸ் வீடியோ போடுறேன். மயிலாடு மூவிக்கு என்னோட ரிவ்யூ கேட்டிருக்காரு. இந்த படத்தை கண்டிப்பா ஒன் டைம் பார்க்கலாம். கமர்ஷியல் மூவிஸை பிடிக்கிற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு கம்மி தான். மற்ற ஆடியன்ஸ்க்கு இந்த படம் பிடிக்க வாய்ப்பு இருக்கு. ஒரு ஃப்ரேம் கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் பிரியமான தோழி. இது இன்னைக்கான ஃப்ரேம். இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இப்போ நான் படிச்ச கமெண்ட்ஸ் எல்லாம் நேற்றுக்கே நான் லிஸ்ட் எடுத்துட்டேன். ஸோ நேற்று வந்து கமெண்ட்டுக்கு மோஸ்ட் எல்லாத்துக்கும் நான் பதில் சொல்லிட்டேன். ஏதாச்சும் கமெண்ட் மிஸ் ஆயிருந்துச்சு அப்படின்னா அதை நாளைக்கு நான் பேசுறேன்.